பெரியவங்க இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தில் சாருக்கும் அஜய்க்கு நான் இந்த டைமில் நான் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்த்துறது இருக்குது, அதுவும் நல்ல மனசோட வந்து வாழ்த்துறதுங்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இந்த இடமே இந்த வைபாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சும்மா ஏதோ மேடைக்கு சொல்லாமல் எல்லாமே வாழ்த்துறாங்க, மனசால் சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். காளிதாஸ் இதோட ஃபஸ்ட்டு பார்ட்லேயுமே அவர் டைரக்டர் என் கூட பேசிகிட்டு இருந்தார். அப்போ அந்த படம் பண்ண முடியலை. அவருடைய கதை சொல்கிற விதமும் சரி. இப்போ வழக்கமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஒரு வில்லன் இருப்பான், இல்லை ஒருத்தன் யாரோ ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான், இல்லை ஒரு சைக்கோ கில்லர் எவனோ ஒருத்தன் இருப்பான். அவனை நம்ம தேடி போகிறோம். ஆடியன்ஸை வந்து இவனாக இருக்கும்னு நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டு கடைசியில் இவன் இல்லை அப்படின்னு ட்விஸ்ட் அடிக்கிறதுங்கிறது தான் ஒரு டெம்ப்ளேட் பேட்டர்னாக இருக்குது தமிழ் சினிமாவில். பட் அது கஷ்டமான அந்த மாதிரி ஒரு கதையை எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது எல்லாம் இதுக்கு முன்னால் இது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கும். அப்போ அதுலேருந்து வித்தியாசப்படுத்தணும். கடைசியில் கொண்டு போயிட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாலும் அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எப்பா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்ல வைக்கணும். அந்த மாதிரி இந்த கதை வந்து அவர் நல்லா எழுதியிருக்கிறாரு. ஆக்சுவலி நானும் அப்பப்போ கதையெல்லாம் எழுத ஆரம்பித்து பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது எப்பெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும் நிறைய படங்கள் என்னோட. என்னென்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நல்ல படங்கள் எனக்கு வருது. இப்போ எப்படி செந்தில் சாருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஒரு நல்ல படங்கள் அவருக்கு கிடைக்கும், அதே மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் எனக்கு வருது. எழுதும் போதே அவங்க வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், இதுக்கு முன்னால் இருக்கிற மியூசிக் வச்சு அவங்க கதை யோசித்தேன் எழுதுனேன்னுலாம் சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல படங்கள் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு சின்ன படம் பெரிய படம் அப்படின்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. இப்போ நமக்குன்னு ஒரு 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 ஸ்டேஜ் நம்ம வளர்ந்துக்கிட்டே போகணும். பெருசாக என்ன சொல்கிறது, ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி, நம்மளை வந்து ஃப்ரேம் பண்ணுற ஒரு இடமா வச்சுக்கிறதுக்கு பெருசாக போகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஒருவேளை அப்படி போயிட்டோம்னா ஒருவேளை அப்படிப்பட்ட படங்கள் தான் வரும். போன வருஷத்துலேயே பார்க்கிங்னு ஒரு படம் பண்ணோம். ஸோ பார்க்கிங் வந்து இந்த அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக பேசப்படுறது அப்படின்னா அதில் அந்த படத்தில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ சின்ன படம் பெரிய படம் பார்க்குறதில்ல, நல்ல படம் கெட்ட படம் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இந்த படம் நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதோட கதை, இதோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை நம்ம அதுக்காகவே இப்போ பார்க்கலாம். இப்போ ரஞ்சித் சார் சொன்ன மாதிரியோ இல்லை வந்து இந்த படம் பார்த்தவங்க நம்ம பாயிண்ட்ராய் சார் சொன்ன மாதிரியோ இந்த படம் கிளைமேக்ஸில் நமக்கு வந்து அந்த ட்விஸ்ட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரியும் சரி ஓகே நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த படத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த என்னுடைய மியூசிஷியன்ஸ், என்னோட சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர் மோகன்ராஜ், நிறைய மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இதுக்கு பின்னால் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மிக்சிங் இன்ஜினியர். ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் கட்டாயமாக பெரிய லெவலில் ரீச் ஆகும். பரத் சார் வந்து ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து அவர் வழக்கமாக வந்து இப்போ அவர் கூட நான் நிறைய படம் அசோசியேட் ஆகி பண்ணிகிட்ருக்கிறேன், வேறு படங்களும் சரி. அவர் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஒருத்தங்க வந்து ஒரு வெற்றிக்காக வந்து அவர் நடிக்கிற படங்கள் நிறைய இன்புட் போடுறாரு, நிறைய எஃபர்ட் போடுறாரு. பட் அது வந்து ஒரு சக்ஸஸாக போய் ரீச் ஆகும்போது தான் மக்களுக்கு வந்து அது தெரிய வரும் இவரோட எஃபர்ட்டு. ஸோ இந்த படத்தில் அவரோட எஃபர்ட் எனக்கு வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் நான் நம்புகிறேன். இதில் ஒரு பாட்டில் ஒரு டான்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் பண்ணது ரொம்ப. ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சங்கீதா மேம் அவங்க கூட எனக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம இருக்கும்போது நம்ம பார்த்தது. அதுக்காக நான் சின்ன வயசுலாம் இல்லை, ஓகே தான். எனிவே அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இதில் நடித்தா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி அடையும். ஏன்னா இப்போ நம்ம இதில் வந்து இங்கே பெரிய ஒரு படம் பண்ணணும், பெரிய ஹீரோ இருக்கணும் அப்படி தான் ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ முன்னாலெல்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபெஸ்டிவல்க்குனா ஒரு பெரிய ஹீரோ படம் இருந்தால் தான் போய் பார்ப்பாங்க. பட் இப்போல்லாம் அப்படி இல்லை. யாராவது 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஹீரோவெல்லாம் விட்டுட்டு இந்த படத்துக்கு தான் போகிறாங்க வழக்கமாக இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இதில். அதனால் படம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். இந்த படம் சார் உங்களுக்கும் ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான படமாக இருக்கும். திங் மியூசிக் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம், இந்த ஆடியோ அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு என்ன தான் நம்ம பாட்டு பண்ணாலும் என்ன தான் ஒரு இது பண்ணாலும் அதை கொண்டு போய் சேர்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ திங் மியூசிக்னு சொல்லி ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது அவங்க எடுத்து பண்ணுற ஒர்க்குக்கு. ஸோ இந்த படம் அவங்க மூலிமா வர்றதுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு நினைக்கிறேன் ஈவெண்ட்டு.
ஸோ இந்த படத்தில் நிறைய அறிமுகங்கள் இருக்குது. படமே வந்து எல்லாருக்கும் அறிமுகமான படம் தான். காளிதாஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக காளிதாஸ் 2 வர்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இதை ஆரம்பித்து வச்சது திரு பரத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு 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 ஸ்கிரிப்டை ஒன்று அதை நம்பி அதில் வந்து கண்டினியூஸாக எஃபர்ட் போடுறது அவர் ரொம்ப நாளாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஐ ஹோப் யூ வில் கெட் த டிசர்வ்ட் சக்ஸஸ் இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நான் வாழ்த்துறேன். அண்டு ஒன் மோர் திங், இப்போது இந்த படத்தில் நிறைய அறிமுகம் இருக்குது. திரு அஜய் கார்த்திக் அவர்கள், அது மட்டும் இல்லை இவர் 5 ஸ்டார் செந்தில் சார் வந்து அறிமுகம் பண்ணுறாரு தயாரிப்பாராக. அண்டு திரு நாராயணசாமி சார், திரு டாக்டர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க ஒரு ப்ரொடியூசராக வர்றது, ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் தான் வந்து எவ்ரி டைம் அதில் சம்பாதிக்கிறப்போ அந்த பணத்தை திரும்ப கொண்டு வந்து ஒரு படத்தில் சம்பாதிச்சா அதுக்கு திரும்ப 4 படத்தில் அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு தயாரிப்பாளராக செந்தில் சார் அறிமுகமானாலும் சினிமாவுக்கு அவர் ஒரு 35 வருஷத்துக்கு மேலமா இருக்காங்க. அண்ட் ஒரு 3 நண்பர்கள், ஒரு 3 ஸ்டார்ஸ் சேர்ந்து 5 ஸ்டார்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு ஆடியோ கம்பெனி அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக வளர்ந்து அண்ட் தென் நவ் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வந்திருக்காங்க. சரி, ப்ரொடக்ஷன் ஹவுஸை மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களிருந்து அடுத்த ஜென்ரேஷன் அவங்க புது புது டேலண்ட்ஸை இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி இந்த படத்தில் அறிமுகமாக அஜய் கார்த்திக் அவர்களுக்கும், இந்த படத்தில் அவங்க கூட நடிச்சிருக்க மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், அபர்ணதி அவர்களுக்கும் பவானி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இன்றைக்கி ரொம்ப ஒரு சினிமா ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு ஷிஃப்ட் ஒன்று நடந்திருக்கு. லேட் 90s உங்களுக்கு வெறும் தியேட்டரிக்கல் இருந்தது, மறுபடியும் அதுக்கு ஒரு நான் தியேட்டரிக்கல் பிஸ்னஸ் ஆட் ஆகி இப்போ மறுபடியும் அந்த நான் தியேட்டரிக்கல் பிஸ்னஸ் திரும்ப தியேட்டரிக்கல் பிஸ்னஸ் வந்து டேக் ஓவர் ஆகியிருக்கிற சூழ்நிலை. இன்றைக்கி மாதம் ஒரு படம் போட்ட முதலீட்டிலேருந்து 2-3 மடங்கு லாபம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாதம் ஒரு படம் இன்றைக்கி வந்து வர்றது ரொம்ப என்கரேஜிங்கான விஷயம். அதுவும் சிறு முதலீட்டு படங்களுக்கு வர்றது என்கரேஜிங்கான விஷயம். ஸோ இது இன்னும் நிறைய டேலண்ட்ஸை ஊக்குவிக்கும், நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வரும். அந்த மாதிரியான காலகட்டத்தில் சரியாக பிளான் பண்ணி வந்திருக்காரு செந்தில் சார். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ வருஷம் நீங்கள் இண்டஸ்ட்ரி பார்த்தால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு புது தயாரிப்பாளர்களும் புது டேலண்ட்ஸும் உள்ளே வர்றது சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம். அந்த வகையில் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும், டைரக்டர் அவர்களுக்கும், சாம்சிஎஸ் நம்பர் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அமையணும்னு வாழ்த்துறேன். நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் செந்தில் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ, அண்ட் மை ப்ரொடியூசர் அண்ட் பழனி சாருக்கும். அண்ட் great working with you, Bharat sir, and Sangeeta ma'am, and Avarnidhi and Manushri. And Ajay, I wish you all the very best. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அண்ட் ஸ்போக்கன் நிறைய பேசியிருக்கோம். பிரைட் ஃபியூச்சர் அஹெட். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் சாம்சிஎஸ் சார் மியூசிக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். அண்ட் கண்டிப்பாக தேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இட் பி அ கிரேட் ஹெல்ப் ஃபார் அஸ். தேங்க்யூ. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் டு பழனி சார், பிகாஸ் உங்கள்கிட்டருந்து தான் இந்த படம் ஆரம்பிச்சிச்சு. தென் டைரக்டர் செந்தில் சார், அப்புறம் 5 ஸ்டார் செந்தில் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அதில் பார்ட் ஆஃப் இதில் ஃபிலிம் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அஜய், ஸோ சாங் ஷூட்டாக இருக்கட்டும், ஸோ ஷூட்டில் எல்லாமே ரொம்ப ஃபன். அண்ட் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் திஸ் யர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் சங்கீதா மேம், ஆஃப்டர் கம்மிங் பேக் காளிதாஸ் 2ல் நீங்கள் தமிழில் கம்பேக் கொடுக்கறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஐ நோ ஹவ் வி டிட் தட் சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் பரத் சார், சாருன்னு கூப்பிட்றேன் சார். 23 years ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து போலீஸ் கேரக்டர், ஸோ ஷார்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபன்னாக இருப்பீங்க, பட் சீன் வைஸ் ரொம்ப போல்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பீங்க. ஸோ இட்ஸ் பீன் 23 years டு கிராசிங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி உங்கள் கூட சேர்ந்து படம் பண்ணது, ரொம்ப ஹாப்பி. அண்ட் பவானி, ஸோ உங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம் எல்லாமே ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப அந்த மாதிரி ஒரு டஸ்கி டோன், எல்லாமே ஒரு வேற ஒரு பெர்ஃபார்மராக பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபிலிமில் யூ டோட்டலி டிட் போல்ட் அண்ட் யூ கேரிட் த ரோல் வெரி வெல். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு யூ. அண்ட் டுடேஸ் ஹீரோ சாம்சிஎஸ் சார். அண்ட்
இந்த படத்தில் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹாப்பி. ஸோ ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லேருந்து சாரி அதே பட் நான் ரொம்பவே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போனாலும் உங்களோட சாங்ஸ் தான் அதிகமாக ப்ளே பண்ணி கேட்பேன். அது உங்கள்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் லவ் சாங் பண்ணியிருக்குங்கும் போது உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்கள் அது ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஐ திங்க் எவ்ரி ஒன் என்ஜாய் தட். அண்ட் பா ரஞ்சித் சார் வந்திருக்காங்க, அண்ட் ஹரிஷ் கல்யாண் சார், சாந்தனு சார், அப்புறம் எஸ்ஆர் பிரபு சார், ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் என்டையர் டீம் டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் திஸ் இஸ் வெரி பிக் சக்ஸஸ். காளிதாஸ் 2, காளிதாஸ் 1 விட எல்லாருக்குமே ரொம்பவே இது கனெக்ட் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸான ஃபில்ம். ஸோ எங்கே எந்த விஷயம் கனெக்ட் ஆகுதுன்னு நம்மளால் அஷ்யூம் பண்ணவே முடியாது. ஸோ டூ சப்போர்ட். அண்ட் இந்த ஃபில்ம் April 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் ஐ லைக் யூ. இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ சார். செந்தில் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காளிதாஸ் 3 வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இதில் என்னை கொலை பண்ணலை. காளிதாஸ் 3 வந்துச்சுன்னா கண்டிப்பாக கேரக்டர் கொடுங்க சார். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ பாசிட்டிவாக பியூட்டிஃபுல்லாக மாற்றின எல்லா கெஸ்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் செந்தில் சார். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து காளிதாஸ் 2 வந்து காளிதாஸ் 2லேருந்து உங்களை கூப்பிட்றாங்க ஒரு ரோல் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ வெண்ட் அண்ட் ஐ மெட் ஹிம். அப்போ வந்து காப் ரோல் அப்படின்னாரு. ஐ வாஸ் லைக், சார் என்ன தான் கன்சிடர் பண்ணிங்களா, கரெக்டாக தானே சொல்கிறீங்க, நான் தானே அப்படின்னோடனே ஹி வாஸ் லைக், இல்லை இதெல்லாம் யோசித்து தான் கூப்பிட்டோம். இந்த மாதிரியான ஒரு காப் அகாடமிக் ஓரியன்டாக சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருக்கிற ஒரு காப் தான் இந்த காப். ஸோ இது உங்களை மாதிரியே நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹி ஷோட் மீ அ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதை காட்டும்போது தான் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி அவர் என் மேலே வச்சுருந்த கன்விக்ஷன், நான் இதை கண்டிப்பாக புல் ஆஃப் பண்ணிடுவேன்றது எனக்கு அவர் பயங்கரமாக நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த ரோல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் வந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு இந்த ரோலை எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி யோசிக்கக்கூடிய ஒரு டிரெக்டராக தான் நான் அவங்கள பார்க்குறேன். அண்ட் பரத் சார் வந்து ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணும் போதே வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்ஃபார்மருன்றது நம்ம நடிக்கும் போதே கண்டிப்பாக அவரோட தெரியும். அதை தாண்டி வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் வாஸ் தட் ஹீ இஸ் வெரி அப்சர்வன்ட் ஆஃப் எவ்ரி அதர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. அவர் வந்து அவருடைய ஷார்ட்டில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக அவருக்கு பயங்கரமான ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்குது. ஸோ அவருடைய இன்புட்ஸ் அண்ட் அவர் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒன்று வந்து அந்த பர்டிகுலர் சீனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு பர்சன். அது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இம்ப்ரவைஸ் பண்ணி அதை ஒரு அழகாக வரும் அவர் அதை சொல்கிறதுனால. ஸோ தட் வாஸ் சம்திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. அண்ட் சங்கீதா மேம், ஷீ இஸ் லைக் ஃபைன் வைன் அப்படி தான் சொல்ல முடியும். அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. என்னது இது, ஷீ ஸோ பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் மேம், இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஸோ கிரவுண்டட். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணும்போது. அஜயும் நானும் வந்து வி வென்ட் டு த சேம் ஆக்டிங் கிளாஸ். ஒன்றா நாங்கள் 2 பேரும் ஆக்டிங் படித்தோம். அதுக்கப்புறமா வந்து நான் நடிக்க வந்துட்டேன். அஜய் வந்து அப்ராட் போயிட்டாரு, ரொம்ப நாளாக ஆளை காணும். அண்ட் தென் அங்கே ஐ திங்க் அகெயின் ஹீ லேர்ன்ட் ஆக்டிங் அண்ட் ஹீ கேம் பேக். இல்லையா, சரி வேறு என்னமோ படிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் ஹீ கேம் பேக். அப்போ கரெக்டாக வந்து இந்த படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இருந்தபோது அஜய் என்னோட நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் வி ஸ்பெண்ட் குவைட் சம் டைம் டுகெதர் டியூரிங் ஆர் ஆக்டிங் கிளாஸஸ். அதுக்கப்புறமா இந்த படத்தில் லான்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல லைனப்பும் வச்சுருக்காரு. நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் வரணும், ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படின்றது வந்து இட்ஸ் மை ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் ஃபார் யூ. அபர்ணதி, இருகுப்பற்றில் வந்து பார்க்கும்போது நான் ரொம்ப ரசித்தேன் உங்கள் பர்ஃபார்மன்ஸை. அண்ட் தென் ஃபாலோட் பை தட் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எந்த ஒரு ரணகலத்துலேயுமே ஒரு குதூகலமாக இருப்பாங்க அவங்க.
It was so much fun working with her, and Anant Nag is such a sweet person. கொஞ்சம் தான் எங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது, பட் வாட் எவர் கான்வர்சேஷன்ஸ் ஐ ஹேட் வித் ஹிம், ஹி சீம்ஸ் டு பி வெரி பேஷனேட் அபவுட் சினிமா. அண்ட் சாம் சிஎஸ் சார், இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆர்ஆர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து ஐ நோ, அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். விக்ரம் வேதால பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் ஆர்ஆர் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது ஐ நியூ தட் nobody else could do justice for a film like this. So, and my DOP sir, very very efficient. அதாவது ஷூட் ஆரம்பித்ததும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, அப்படி தான் போச்சு எங்களுக்கு வந்து ஹோல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எல்லாரையுமே ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, ஓ யா, பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் கிஷோர் சார், வெட்ரன் ஆக்டர்ஸ், அவங்களோட எனக்கு காம்பினேஷன் வரும்போது ஐ திங்க் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் லைஃப் ஃபுல்லாக செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் சீனே வந்து வாஸ் லைக் அ கிளாஸ் ஃபார் மீ. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் சப்போர்ட், அதுவும் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு படத்தப்பவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி, வி ஃபீல் வெரி பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டட் பிகாஸ் ஆஃப் த வே ஈவெண்ட் இஸ் கோயிங் ஆன் டுடே அண்ட் ஹவு யூ ஆல் ஆர் ரெஸ்பாண்டிங் ஆஃப்டர் வாட்சிங் த மூவி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் அல்ல இறைவனுக்கும் என்னோட தாய் தந்தைக்கு நன்றி. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னை என்றைக்குமே எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காத ஊடக நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஈவினிங்கில். இப்போ லாஸ்ட்டாக பேசும்போது இதுதான் பிரச்சனை, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாரும் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. நம்ம ஏதோ ஒன்றத்தை எங்கோ ஒரு இடத்துல யோசித்து வச்சுருப்போம், பட் எல்லாமே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. ஸோ நானுமே ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை முடிச்சிடுறேன். இப்போது இவர் வந்துட்டு அழுதுட்டாருன்னு நான் அழுவலை, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஜேர்னி இஸ் ஆல் த சேம். வந்திருக்கும் பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. கண்ரவி சார், நீங்கள் மட்டும்தான் பேலன்ஸ் வெளில கெஸ்ட்லேருந்து, மற்ற எல்லாம் எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ 2019 இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சது. என்னோடய கெரியரில் நான் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய புது டைரக்டர்ஸ் நிறையா இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியில் தான் எனக்கும் அவர் செந்தில் சாருக்கும் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. 2019 காளிதாஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட போய் 2-3 தடவை கேட்டிருக்கேன், சார் வாங்க சார் அடுத்து பண்ணலாம். அஃப்கோர்ஸ் 2.5 வருஷம் கோவிடில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட நட்பு தொடர்ந்தது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த படம் வெற்றி ஆனதுக்கப்புறம் டேரக்டருக்கும் ஹீரோக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஓப்பன் ஆகிடும். அவருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேறு மாதிரி மாறும். ஒரு சில பெரிய ஹீரோக்கள் பெரிய ப்ரொடக்ஷன் அவர் அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோ பெரிய டேரக்டர்ஸோ அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி ஸ்கேல் ஓப்பன் ஆகும்போது அவரோட ஜேர்னியை பார்க்க போயிட்டார், நான் என்னோட அடுத்தடுத்த படங்கள் பண்ண போயிட்டேன். பட் சம்வேர் டீப் டவுன் மை ஹார்ட் எனக்கு தோணிகிட்டே இருந்தது, நம்ம திருப்பியும் காளிதாஸ் 2 கிடையாது, இவரோட ஒர்க் பண்ணணும். ட்ரஸ்ட் மீ, நான் நிறைய புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் ஒன் ஆஃப் த க்ரீம் டெக்னீஷியன்ஸ் ஐ எவர் ஒர்க் வித். அவ்வளோ சின்சியர் அண்ட் இங்கே வச்சுருப்பார் எல்லாத்தையுமே. அண்ட் ஸோ நம்ம தைரியமாக நம்மளை போய் ஒப்படைச்சிடலாம். என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்னா சினிமாவில் நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல டேரக்டர் கிடச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி, அதே இது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்ல டேரக்டர் உங்களுக்கு கிடச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் ஜேர்னி ஓப்பன் ஆகிடும். இதுதான் பேஸ். நல்ல டேரக்டர் கிடைக்கலனா தான் பஞ்சாயத்து. கதை சரியாக வராது, இல்லை சொன்ன கதையை சரியாக எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். பட் நல்ல டேரக்டர், அந்த கிராஃப்டை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்ட டேரக்டர் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் சார்ட்டட் ஃபார் தட் பர்டிகுலர் ஃபிலிம். ஸோ எனக்கு அப்படி அமைஞ்ச ஒரு டேரக்டர் தான் ஸ்ரீ செந்தில் சார். ஐம் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ இன் மை லைஃப். தேங்க்யூ சார். ஏன்னா சினிமாவில் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு வெற்றி படம் கொடுப்போம், 3 படம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. திடீர்னு ஒரு 2 படம் ஓடலன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்கான ஒரு பீரியட் நான் இருந்தபோது எனக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருந்து கொடுத்த படம் தான் காளிதாஸ். it became an hashtag comeback film for me அப்படின்னு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிட்டு எங்கேயும் போகல, இதே இண்டஸ்ட்ரியில் நான் இருக்குங்கிறனால தான் 23 வருஷமாக நான் சர்வை பண்ணி அடிச்சு ஏறி வந்துகிட்டு இருக்கேன். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம், கடைசியாக உங்கள் படம் என்ன ஓடி இருக்குது, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் த கரண்ட் ஃபிலிம், நீங்கள் சைன் பண்ணுற ஃபிலிமோட பட்ஜெட்டாக இருக்கட்டும். ஸோ அப்படி நான் இருந்த கட்டத்தில் எனக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருந்து காளிதாஸ்.
ஸோ கம்மிங் டு காளிதாஸ் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு காம்பேக்டாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் இட் பிகேம் அ பிகர் ஃபிலிம். இப்படி ஒரு பெரிய ஒரு படமாக மாறினதுக்கு முக்கிய காரணம் செந்தில் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நாராயணன் சார், நாராயணமூர்த்தி சார் அண்ட் யோகேஸ்வர், இவங்க 3 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்குமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ரீல்ஸில் தான் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பார்த்துருக்கேன். நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள். பட் நிறைய படங்களுக்கு எனக்கு ஆடியோ லான்ச் வந்தது கிடையாது. இது அவுட் ஆஃப் சிம்பத்திலலாம் சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் அதை எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல ஒரு பெரிய செட்டப்பில் அமைஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு. அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப பிஸ்னஸ் ரீதியாக பார்த்து பண்ணுற ஒரு 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 ப்ரொடக்ஷன் ஒரு சைடு இருந்தாலும், இந்த கதைக்கு என்ன வேணும், இந்த கதையில் யார் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமா, அந்த கதையை மட்டுமே நம்பி, இந்த கருவை மட்டுமே நம்பி இவங்க 2 பேர் உள்ளே வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தயாரித்தது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன வேணும் அதோட மேலே கொடுத்து இந்த படத்தை வந்துட்டு இந்த லெவலுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக, எனக்கு இது பெரிய பிரம்மாண்டமான படம். ஐ நோ தேர் ஆர் லாட் ஆஃப் பிகர் ஃபிலிம்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய படம். ஸோ அப்படி பண்ண என்னோட தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இது என் படத்துக்காக நான் சொல்லலை. பிகாஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இங்கே ப்ளஸ் பண்ணும்போது சொன்னாங்க, பரத்துக்கு வந்துட்டு இது ஒரு திருப்பியும் ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கணும், அவர் டெலிவர் பண்ண வேண்டிய டைமில் இருக்காருன்னு. அது இந்த படமாக இருக்கும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வை? பிகாஸ் கிரைம் த்ரில்லர்ஸ்க்கு என்றைக்குமே ஒரு மவுஸ் இருக்குது. யூ கேன் டெஃபினெட்லி டூ அ பிஞ்ச் வாட்ச். ஓடிடியில் வந்தாலும் இல்லைன்னா தேட்டரில் பார்க்கும்போது உங்களை எந்த இடத்துலையும் நவர விடாத ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் நூல் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா தட் ஃபிலிம் வில் ஹேவ் தட் ஃப்ளேவர். அது இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அண்ட் நிறைய நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு அவங்க சொன்ன ரஞ்சித் சார் சொன்னதாக இருக்கட்டும், இல்லைன்னா பாண்டியராஜன் சார், நிறைய டைரக்டர்ஸ் சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ட்விஸ்ட் இருக்கலாம், பட் ட்விஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு படம் இருந்தால் அப்படிங்கிற ஒரு பியோர் கிரெடிட் வந்துட்டு ஐ திங்க் செந்தில் சாருக்கும் அரவிந்த், அவரோட அசிஸ்டன்ட் அரவிந்த், அவருக்கு தான் போகணும். பிகாஸ் தட் இஸ் இந்த படத்தில் அந்த ஃப்ளேவர் இருக்குது. திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ரெகுலர் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். இட் இஸ் அன் எமோஷனல் ட்ராமா. திஸ் ஃபிலிம் ஹேஸ் லாட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். ஒரு போலீஸ்காரனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் காளிதாஸ் ஏன் வேற ஒரு ஆங்கிளில் பத்திரிகை நண்பர்களும் அதை பாராட்டுறதுக்கு ரீசன் என்னன்னா, போலீஸ்காரனோட எமோஷனல் சைடை காட்டியிருப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் கிரைம்லேயே 2 கிரைம் இருக்குது, ஆர்கனைஸ் கிரைம், எமோஷனல் கிரைம். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் தட். ஒரு எமோஷனல் கிரைமில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு. அண்ட் போலீஸாக ட்ரெஸ் போட்ட 2 படத்துலையுமே நான் துப்பாக்கி எடுத்தது கிடையாது, கத்தி எடுத்தது கிடையாது, எவனையும் கத்துனது கிடையாது, மிரட்டினது கிடையாது, பஞ்ச் டைலாக் பேச எதுவுமே பண்ணது கிடையாது. யூ கேன் சி காளிதாஸ் 1ல் என்ன ஒரு சட்டிலிட்டி, ஒரு ஃப்ளேவர் இருந்ததோ அதே ஃப்ளேவர் இந்த படத்துலையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 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 கிராஃப் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் கம்மிங் டு மை பியூட்டிஃபுல் டீம், அஜய் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. காஸ்ட்டு, க்ரூ, மெம்பர்ஸ், ஏபிசி, டெக்னீஷியன், லைட்னு எல்லாம் போய் சொல்லியாச்சு. ஸோ நான் லெட் மீ கீப் இட் ஷார்ட் டு மை காஸ்ட். ஸ்டார்டிங் வித் பவானி. ஐ திங்க் அவங்க சொன்ன டிஸ்கஷன் தான் எனக்கும் செந்தில் சாருக்கும் வந்தது. ஃபஸ்ட்டு கேள்வி நானும் கேட்டேன், சார் எல்லாம் ஓகே சார், காப் யூனிஃபார்ம் போடும்போது காம்பினேஷன் ஷாட் வைக்கும்போது எப்படி சார் மேட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 2 பேருக்கும் இப்படி இருக்கும், அவங்க காப் யூனிஃபார்மில் எப்படி இருப்பாங்க சார்னு. ஐ திங்க் தட் இஸ் பியூர்லி அண்ட் கிரியேட்டர்ஸ் ட்ரஸ்ட் தான் அது. அந்த ரைட்டிங்கில் இருக்கிற ட்ரஸ்ட், அந்த கேரக்டர் நீங்கள் வந்துட்டு உருவாக்கும் போது இருக்கிற ட்ரஸ்ட் வந்துட்டு பவானி மேலே வச்சாங்க. த ஃபர்ஸ்ட் டே வென் ஷி கேம், காப் ட்ரெஸ்ஸில் இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களோட ஒரு அது என்ன சொல்லுவாங்க அன்யூனிஃபார்மில் அதில் வரும்போது அந்த கேரக்டர் கேரி பண்ண விதம் இருக்குல்ல, கான்ஃபிடென்ட்டாக அந்த கேரக்டர் கேரி பண்ணி, இந்த டயலாக்ஸ் இருக்கட்டும், அவங்களோட இந்த வேஷி அந்த கேரக்டர் வெளியில் எடுத்துகிட்டு வந்த விதம், ஐ திங்க் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த படம் வந்ததுக்கப்புறம் படம் பார்த்து இவங்க கேரக்டர் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருந்தது, மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, கரெக்டாக ஒரு கிராஃப் இருந்தது. பவானி, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி, சைஸ் டஸ் நாட் மேட்டர், இட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் விச் மேட்டர்ஸ், தட் இஸ் ஆல்வேஸ் தேர், ஸோ டோன்ட் வரி. அண்ட் அபர்நதி, ஐ திங்க் இருக்கை பற்றோட பெரிய ஃபேன், அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்ட்ரஸ் நீங்கள். யதார்த்த கதைகள் நிறைய நடிங்க. யதார்த்த கதைகள் பண்ணுறதில்ல, M10 மகன் மாதிரி அந்த மாதிரி நிறையா கதைகள் வந்ததுன்னா நடிங்க தயவு செஞ்சு. வெரி ரியலிஸ்டிக் ஆக்ட்ரஸ். இந்த படத்தில் வந்துட்டு நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் அவங்களுக்கு தான் இருக்கும், ரொம்ப அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் அவங்களோட பேர் அவங்களும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ, சூப்பராக பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அண்ட் சங்கீதா மேம்,
இப்போ நான் சொல்லணும், சின்ன வயசுல நான் உங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன் மேம் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு போட்டி போட்டு உள்ளே தள்ளிக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு வெல்கம் பேக் டு த இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஒரே வருத்தம், அவங்க கிக்கி சொன்ன மாதிரி நீ ஏன் நிறையா படங்கள் பண்ணலைன்னு. அவ்வளோ ஒரு ஏஸ்தட்டிக்கான ஆக்டிங் மேம். நீங்கள் நடிக்கிறதே தெரியல. அண்ட் ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் பீப்புள் who act like that. நம்ம நடிக்கிறதே தெரியாமல் ஒரு நடிப்பு இருக்குல்ல, அது வந்துட்டு எல்லாருக்கும் வராது. இட் ஜஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். அது நம்ம ஃபீல் பண்ணி நடிக்கணும். ஸோ யூ ஆர் ஒன் தட் பர்டிகுலர் டைப். ஸோ அதனால் it was pleasure working with you, ma'am, for me. Pleasure working with you. And coming to you, Ajay, I think it's a dream launch for you. You're blessed to have a launch like this. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கதிரேசன் சார் சொன்ன மாதிரி சினிமாவுக்கு நீங்கள் சின்சியராக இருந்தால் சினிமா உங்களை பார்த்துக்கும். தட் இஸ் ஒன்லி அண்டர்லைன். நீங்கள் வந்துட்டு சினிமாவுக்கு ரொம்ப சின்சியராக இருங்க, ஹானஸ்ட்டாக இருங்க. இட் வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஐ திங்க் யூ ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் அ ஃபாதர் லைக் திஸ், டு கெட் அ லான்ச் ஃபார் யூ லைக் திஸ். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக உங்களை வந்துட்டு இந்த படத்தில் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் கேரக்டரை நவுத்திட்டு போகும், வாட்ஸ் நெக்ஸ்ட்டுங்கிற ஃபேக்டரை அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஸோ இதையே அப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மை ட்ரூ பிளெஸிங்ஸ் ஃபார் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சாம் சார், படத்தோட மிகப்பெரிய பலமே நீங்கள் தான் சார். அண்ட் உங்களோட ஐ டோன்ட் நோ, அது எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. எப்படி அந்த ரீரெக்கார்டிங் சென்ஸ் உங்களுக்கு எப்படி வருது? ஏன்னா ஒரு ஃப்ரேமில் நாங்கள் பார்க்கும்போதும் ஒரு ஒரு த்ரில்லருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வந்துட்டு ஹவு மியூசிக்லி யூ கனெக்டட் ஃபார் த பர்டிகுலர் சீன். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த சீன் ரொம்ப பேடாக இருக்கும், ஆனால் அது மியூசிக்கில் கனெக்ட் ஆகும்போது வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு அந்த லேக் தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டரோட பங்கு பயங்கரமாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் வந்துட்டு ஐ திங்க் ஒன் ஆஃப் த வெல் ஸ்போக்கன் பேச்சு பொருளாக மாறப்போகிறது உங்களோட ஆர்ஆர் தான் இருக்கும். அது டீசரே வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ஏன்னா டீசர் வந்தபோது எங்கள் எல்லாரையும் விட்டாங்க, நானும் நடிச்சிருக்கேன்ப்பா எல்லா இடத்துக்கும், அப்படிலாம் இல்லை. இப்போ 2 தான் நடந்தது. ஒன்றுப்பா சாம் சிஎஸோட ஆர்ஆர் பயங்கரமாக இருக்குது, அதே மாதிரி சுரேஷ் எங்களோட கேமராமேன் டிஓபி பயங்கரமாக இருக்குன்னு. ஸோ அந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு, எஸ்பெஷலி எனி ஃபிலிம்க்கு அது ரொம்ப முக்கியம், பட் க்ரைம் த்ரில்லருக்கு அது கூடுதலாக முக்கியமாக இருக்குது. அண்ட் சுரேஷ் பாலா, நான் அவரோட பண்ணுற 3வது படம் இது. காளிதாஸ் 1 பண்ணோம், அதுக்கப்புறம் மிரல் பண்ணோம், அண்ட் இது 3வது படம். எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கர ஸ்மார்ட் டெக்னீஷியன் அவர். குவிக்காக நம்மளுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது அப்படின்னு ஒரு டேரக்டருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது அதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி ஹரி சாருக்கு பிரியன் சார் இருந்தாரோ, நான் சேவல் ஒர்க் பண்ணும்போது ஹேண்ட் இன் ஹேண்டாக இருப்பாங்க 2 பேரும், அவங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன் தான் சுரேஷ் பாலா. ஷார்ட்டரில் ஒர்க்கில் இருந்தாலும் பெட்டர் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன். ஸோ சார் தைரியமாக இருங்க, நீங்கள் எமோஷனாக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஐ நோ இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சார், நிறைய தயாரிப்பாளர்கள் வந்தபோது நிறைய விஷயங்கள், நிறைய இன்புட்ஸ் எனக்குமே கிடச்சிது. தேர் வர் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ட்டான ஒரு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பெரிய படங்கள் இல்லாமல் சின்ன படங்கள் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக வந்த 3-4 சின்ன படங்கள்லாம் நல்லா போயிட்டுருக்கு, சினிமா திருப்பி வளர்ந்துட்டுருக்கு திருப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அண்ட் அ ஃபிலிம் இஸ் கன்சிடர்ட் பிக் ஆர் ஸ்மால் ஆஃப்டர் த ரிலீஸ். அதோட ரிசல்ட்டை பொறுத்து தான் சார் வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை, நம்ம ஜெயிப்போம். நேர்த்தியாக ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், நல்லபடியாக வந்துட்டு நேர்த்தியாக ஒரு சின்சியராக ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐம் ஷுர் இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ஐ நோ உங்களுக்கு ஒரு பெரிய கேப்னு தெரியும், பிகாஸ் அது வந்துட்டு ஒரு டேரக்டர்ஸோட பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் ஒரு படம் இல்லைனா அடுத்தடுத்து போயிடுவாங்க, ஆக்டர்ஸ் போயிடுவோம். ஒரு டேரக்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஸ்டக்காகி நிற்பாங்க. அதோட வெற்றியை பொறுத்து தான் அவங்களோட லைஃபே அடுத்து என்னங்கிறது தெரியும். பிகாஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் டூயிங் இட். 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, April 10th அன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நான் ஐம் வெரி ஹாப்பி தட் திருப்பியும் அந்த பழைய மாதிரி தியேட்ரிக்கல் ட்ரெண்ட் திருப்பி வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ஐ எம் ஷோர் வி ஒன்ட் டிசப்பாயிண்ட் யூ. அண்ட் ப்ரெஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சிறப்பான விழாவில் நீங்கள் எங்கள் எல்லாரும் கூடயும் கலந்துக்கிறதுல. அண்ட் ப்ரெஸ், மீடியா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட் ஆஃப் ஆனர் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு விழாவை எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனதில். அண்ட் நான் ஒரு சினிமா ரசிகனாக தான் இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கேங்கிறத தாண்டி பார்த்து வியர்ந்து பிரமித்த சினிமா ஒரு ரசிகனாக இங்கே இருக்கேன்.
ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இந்த நிறைய நல்ல உள்ளங்களால் தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. அது குறிப்பாக 2 பேர்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பழனி பிரதர், எங்கே இருக்கீங்க பிரதர்? ரொம்ப நன்றி பிரதர், உங்கள் மூலமாக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்துச்சு. செந்தில் சார் காளிதாஸ் 1 ஹிட்டுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் ஃபேஸ் போகணும்னு அவசியம் இல்லை, எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் கிட்ட போயிருக்கலாம். ஆனால் இதை நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு என்னை நம்பி கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ஒர்க் எத்திக்கை நான் பக்கத்துலேருந்து நிறையா பார்த்துருக்கேன். பார்த்தா தான் ஹெட் மாஸ்டர் மாதிரி பயங்கர டெரராக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரு குழந்தை. ஆனால் டைமிங்ஸில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க சார். 6 மணிக்கு தான் விடுவீங்க, அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கும் ஆரம்பித்து காலையில் 6 மணிக்கு முன்னாடி விட்டதே இல்லை எங்கள் யாரையும். வேற வழி இல்லை, இவ்வளோ நாள் சொல்ல முடியலையே. தேங்க்யூ சார், உங்களோட எஃபர்ட் அண்ட் ஒர்க் எத்திக் அண்ட் ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருந்தீங்க சார். நாங்கள்லாம் காலைல 6 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வந்தாலும் நீங்கள் 2:30 மணிக்கு கரெக்டாக ஆஜராகிடுவீங்க. அண்ட் உங்களோட ப்ரீ பிளான், உங்களோட விஷனை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணதுனால தான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கோம். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் யுவர் ஃபிலிம் சார். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ், திரு 5 ஸ்டார் கே செந்தில் அவர்கள் அண்ட் டாக்டர் யோகேஸ்வரன் அண்ட் நாராயணசாமி அங்கிள்னு சொல்லிட்டா இல்லை அவங்க சார்ன்னு சொல்லிட்டா? ஆமாங்க, அவரை வந்து ப்ரொடியூசர் சார்ன்ட்டு அவரை மட்டும் அங்கிள்ன்றீங்க. இல்லை, அதுக்கப்புறம் வரேன் இதுக்கு. சரி, ஓகே. அண்ட் தேங்க்யூ. அண்ட் எங்களோட அமேசிங் காஸ்ட், க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சுரேஷ் பாலா சார், ஆள் பார்த்தா குழந்த மாதிரி இருப்பாப்புல, ஆனால் கேமரா மட்டும் கையில் வந்துருச்சுன்னா அந்நியன் உள்ளே போன மாதிரி இவர் வேறு லெவலில் ஆகிடுவாப்புல. சார் தேங்க்யூ சார், உங்களோட ஒர்க்கை நான் காளிதாஸ் 1லையும் சரி மிரர்லையும் சரி ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். அண்ட் நமக்காக ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான சிங்கிள் ஷாட்ஸ் படத்தில் நிறையா கொடுத்துருக்கீங்க. அண்ட் நிறைய த்ரில்லர் ஃபிலிமுக்காகவே கஸ்டமைஸ் பண்ண மாதிரி நிறையா ஷார்ட்ஸ் வச்சுருந்தீங்க. அண்ட் ரொம்ப தேங்க்யூ சார் உங்களோட ஒர்க் பண்ணதில். அண்ட் மேலும் மேலும் உங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்தது எங்கள் எடிட்டர் புவன் சீனிவாசன் சார். அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நான் நிஜமாலே ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு நினச்சேன். ஏன்னா கரெக்டாக ஷார்ட் போயிட்டு இருக்கிறப்ப பூனை வந்த மாதிரி ஒரு கேஷுவலாக ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும். நான் பழனி பிரதர்கிட்ட கேட்டிருக்கேன், யாருங்க இவர் சீனில் இருக்காப்லையே ஆர்டிஸ்டானு. அப்புறம் தான் சொன்னாப்ல, பிரதர் அவர் எடிட்டர் பிரதர் அப்படின்னு. பயங்கர குவாய்ட்டாக ஒரு கூலாக ரிலாக்ஸ்டாக இருப்பாப்புல. நான் நினச்சேன் எடிட்டர்னா பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஒரு கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்கன்னு. ஆனால் அதெல்லாமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு காமான எடிட்டராக இருந்தாப்புல. நமக்கு நிறைய இன்சைட்ஸ் அண்ட் இன்புட் நிறையா கொடுத்தாங்க. அண்ட் அவரோட கைவண்ணங்களால் தான் கரெக்டான ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் டைமில் நம்ம படம் வந்திருக்கு. தேங்க்யூ புவன் சீனிவாசன் சார். அண்ட் அடுத்தது எங்கள் சாம் சிஎஸ் பிரதர் சார். currently you are one of the most wanted and most hottest musicians throughout the country. Thank you sir. And உங்களோட ஸ்டைலை நான் இப்போ ரொம்ப அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். தேங்க்யூ. த்ரில்லருக்கு எப்படி நீங்கள் நிறைய நல்ல ஒரு எக்ஸிலரேட்டிங்கான பிஜிஎம்ஸ் தரீங்களோ அதே மாதிரி பக்கத்தில் பியூட்டிஃபுல்லான சாங்ஸும் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் என்னோட டெபியூ ஃபிலிமில் சாம் சிஎஸ் மியூசிக்கல்னு போட்டதை நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அஸ் ஆர் ஃபிலிம் அண்ட் மேக்கிங் இட் வெரி ஸ்பெஷல். அண்ட் எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் சாரி மோகன் ராஜா சார், உங்களை மென்ஷன் பண்ண மாதிரி லிரிக்ஸிஸ்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்துருந்தீங்க. அண்ட் கூட அடுத்த படத்துலையும் ட்ராவல் பண்ணுவோம். அண்ட் உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். பீட் நாங்காலி ஆகட்டும் ரொம்ப கேட்டு ரசிச்சிருக்கேன். அண்ட் தேங்க்யூ. அண்ட் சாம்சியா சார், நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ நான் சின்ன பையன் தான் சார். நான் ஸ்கூலில் தான் இருந்தேன். என் ஒய்ஃப் அப்போ லவ் பண்ணிருக்கிறப்போ கண்ணம்மா ஒன்று அந்த பாட்டை தான் சார் ஆக்சுவலாக அவங்க நிறையா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. அந்த மாதிரி நிறைய மெமரிஸும் கொடுத்துருக்கீங்க. எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ, எங்கள் பரத் அண்ணங்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் சாந்தனு அண்ணன் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எங்கேருந்து பார்த்தாலும் துண்டாக தெரியுறீங்கண்ணா. உங்கள் லுக்லேயே ஆகட்டும் ஸ்டைல்லே ஆகட்டும் நீங்கள் கான்ஃபிடென்ஸை கேரி பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த ஆக்டிங் அண்ட் உங்கள் 555 படம் பார்த்துட்டு எனக்கு 6 பேக் வேணும்னு சுற்றிட்டு இருந்த பல கேரக்டரில் நானும் ஒருத்தன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய இன்புட்ஸ் கொடுத்தீங்க. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் அப்போது நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கீங்க. நான் நியூ என்ட்ரண்ட்டாக வரும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ண எப்படி நினச்சிப்பாங்களோன்னு. பட் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நிறைய இன்சைட்ஸ் நீங்களே இறங்கி வந்து எனக்கு கொடுத்தது. புதுசாக வர எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் பல சக்ஸஸ் பார்க்கணும். அண்ட் தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ அண்ட் ஃபார் கைடிங் அஸ். அண்ட் படத்தோட 3 ஹீரோயின்ஸ் பவானி, அபர்நிதி அண்ட் சங்கீதா மேம். பவானி,
இப்போ தான் ஹாட்ஸ்பாட்டில் க்யூட் அண்ட் பப்ளி கேர்லாக பண்ணீங்க. இதில் அப்படியே ஆப்போசிட்டாக திமிரு படத்தில் ஸ்ரீயா ரெட்டி மேம் எல்லை இசுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி பயங்கர ஒரு ரக்கட் கேர்லாக இதில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க. அண்ட் சூப்பராக பண்ணியிருந்தீங்க பவானி. தி வே யூ கேரி த கேரக்டர் வாஸ் அமேசிங். பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ காமான ஃபேஸ்லையா இவ்வளோ ரக்கடான கேரக்டர் இருக்குன்னு இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் சங்கீதா மேம், நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ நான் நிஜமாக நான் பிறக்கவே இல்லை மேம். நான் 2K கிட்ட தான். ஸோ டிவியில் தான் மேம் உங்களை பார்த்தேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் நான் சின்ன பையனாக்கிறப்ப பார்த்தப்போ நீங்கள் சின்ன பொண்ணாக இருந்தீங்க. இன்னும் சின்ன பொண்ணாகவே இருக்கீங்க மேம். அந்த டிப்ஸை கொஞ்சம் எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம், எஸ்பெஷலி இன் மை டெபியூ ஃபிலிம். ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய மோட்டிவேட்டிங்காக நிறைய சொன்னீங்க. இட் வாஸ் ரியலி நைஸ் when it was coming from a senior artist and I felt really encouraged and motivated ma'am. Thank you so much. And அபர்நிதி, இப்போ தான் ரத்த கலவியாக வெஞ்சன்ஸில் பண்ணி முடிச்சிங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வெஞ்சன்ஸ். நல்ல ரிசப்ஷன் வந்திருக்கு. இதில் அப்படியே ஆப்போசிட்டாக ரக்கட் கேர்ள்லேருந்து சாக்லேட் கேர்ளாக பண்ணியிருக்கீங்க. இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இருக்கப்பட்டிலேருந்து எப்படி பாடியை குறைச்சி எப்படி ஒரு கேரக்டருக்கு அடாப்ட் ஆனீங்கன்னு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் இட். அண்ட் அடுத்தது கண்டிப்பாக எங்கள் சிங்கம் ஜெயவேல் அண்ணன் உங்களை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். காளிதாஸ் 1ல் எப்படி எல்லாரையும் சிரிக்க வச்சிங்களோ அதே மாதிரி சீரியஸாக போன டீச்சரில் கடைசியில் உங்கள் கவுண்டரை உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா. நான் புது ஆர்டிஸ்ட்டாக வந்தப்போ நிறைய செட்டிலெல்லாம் சீனியராக இருந்தப்போ உங்கள் கூட தான் அதிகமாக ஷேர் பண்ணேன். ஸோ தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் வெரி ஸ்பெஷல். நிறைய டேரக்டராக இருந்து இப்போ நிறைய ஆர்டிஸ்டாகவும் பிஸியாக இருக்கீங்க. ஸோ நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. உங்களோட பேசின விஷயங்கள் ஆகட்டும், உங்களோட ஷேர் பண்ண மூமெண்ட்ஸ் ஆகட்டும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஃபஸ்ட்டு பிளான் வந்து நன்றி சொல்கிறது தான் இருந்துச்சு. சரி கடைசியாக ஈஸியாக நன்றி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். இடையில மைக் கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய ஏன்னா டேரக்டருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விழாவில் நீங்கள் பேச சொன்னீங்கன்னா அது நன்றி சொல்கிற விஷயமாக தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நன்றி சொல்கிறதா தான் அமையும். ஸோ காளிதாஸ் 2 இதோட ஜேர்னி வந்து ஒரு பெரிய ஜேர்னி. அது இப்போது ரஞ்சித் சார் கிளம்பிட்டார். ஆக்சுவலாக அவர் இருந்தார்னா அவர் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அதாவது 26th September 2014 நான் ஒரு ஹீரோட்ட போய் முதல்ல ஒரு கதை சொன்னேன். இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அவர் என்ன பண்ணார், அந்த கதை எனக்கு பிடிக்கல, ஏன்னா வந்து டெம்ப்ளேட்டில் இல்லை அப்படின்னாரு. ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அன்றைக்கி தான் மெட்ராஸ் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஈவினிங் போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தோன்னே நமக்கு இல்லை, நம்ம என்ன நினச்சிருக்கிறோமோ அதை நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே மெட்ராஸ் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு நம்பிக்கையாக அது இருந்துச்சு. அங்கேருந்து தான் ஆக்சுவலாக அங்கேருந்து வந்துட்டு தான் இந்த காளிதாஸ் 1க்கான கதை ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக சிவா சார் வரல, காளிதாஸ் 1ஓட தயாரிப்பாளர் அவர் தான் முதல்ல இந்த காளிதாஸ்க்கான ஒரு ஐடியாவை கொடுத்து அந்த ஃப்ரான்ச்சைஸியை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இருந்தார். அவர் தான் வந்து நாளைய இயக்குனரோட கிரியேட்டிவ் ஹெட் அவர். ஸோ அவர் வரல, ஐ மிஸ் யூ சிவா சார். அவர் தான் அங்கேருந்து அந்த ஒரு பயணத்தை வந்து தொடங்கி வச்சார். ஸோ அங்கேருந்து காளிதாஸ்ன்ற ஒரு பயணம் இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. காளிதாஸ் 1 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது வசூல் ரீதியாகவும். அதனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2019 வந்ததில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் வந்து காளிதாஸ் தான்.